கலாத்திற்கு நிருபம் 5:24 வாசிங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டவங்க உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான், ஞானஸ்நானம் பெற்றது உண்மைதான், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த மனுஷன் எதுல இருக்கிறான்னா மாம்சத்துல இருக்கு. மாம்சத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு. என்ன உண்டு? மாம்சத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு. அந்த மாம்சம் அதனுடைய வேலையை அடிக்கடி காட்டும். அது ஆசையை வெளிப்படுத்தும், இச்சைகளை வெளிப்படுத்தும், ஜென்ம சுபாவங்களை வெளிப்படுத்தும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் சிலுவை சுமக்கணும். என்ன? அனுதினமும் அந்த மாம்சத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட உடனே நல்ல அனுபவத்துல இருப்பாங்க, தேவபக்தியோடு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாம்சம் கிரியச்சி ஆரம்பிக்கும். அது வரைக்கும் போய் பேச மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க, ரொம்ப பக்தியோடு இருப்பாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மாம்ச கிரியைகளும் கொஞ்சமா உள்ள வர்றதுக்கு இடம் கொடுப்பாங்க. காரணம் என்ன? சத்தியத்தை அறியல. சத்தியம் சொல்லுது அனுதினமும் நீ சிலுவையில அறையணும், அனுதினமும் சிலுவையை சுமக்கணும், அனுதினமும் ஆசையை சிலுவையில் என்ன செய்ய அறையணும், அனுதினமும் இச்சைகள் நீ சிலுவையில் அறையணும். உன்னை நீ பிரதிஷ்டை பண்ணு, உன்னை தேவனுக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இன்னைக்கு என்ன நீர் நடத்தும், இன்னைக்கு நான் 5 புலங்களையும் அடக்கி நடக்க எனக்கு கிருபை தார், என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த கிருபை தார், என் சிந்தனைகளை கட்டுப்படுத்த கிருபை தார், என்னுடைய உணர்வு மண்டலங்களை கட்டுப்படுத்த கிருபை தார், என்னுடைய ஆசைகள் மிதமிஞ்சி போகாதவனும் தேவசத்துக்கு உட்பட்டு இருக்க எனக்கு உதவிச்சு. அப்படி நீ எவைகள் உங்களை திசை திருப்புகிறதோ, எவைகள், ஏன்னா ஒரு மனுஷனுடைய சிந்தனை தான் முக்கியம். அப்ப என்னுடைய சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனை இல்லாமல் சில வேலைகளில் மாம்சீகமா இருக்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க பண்ணும்போது என்ன ஆகுது? அப்படியே அது மாறும். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆசைகளை இச்சைகளை நீங்க சிலுவையில் அறையணும். ரோமர்கள் நிருபம் 6:6 வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும். 55, 60, 65 வயசானவங்களும் பாருங்க, அவங்க ஜென்ம சுபாவம் மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையில வீழ்த்து. ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்றாங்க, அதே தப்பு சில வருஷம் கழிச்சு மறுபடியும் பண்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த மனுஷனுடைய ஜென்ம சுபாவம், அந்த மனுஷனுடைய பிறவி குணம் அந்த மனுஷன் என்ன செய்யுது? அவ்வப்போது வந்து அவனை மற்றவங்க தூசிக்கத்தக்கவாறு வீழ்த்துது. அப்ப நீங்க சிலுவையில அறைய வேண்டியதான ஒரு காரியம் இருக்கு. உங்களுடைய பலவீனங்கள் உங்களுக்கு தெரியணும், உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்கு தெரியணும், உங்களுடைய ஜென்ம சுபாவம் உங்களுக்கு தெரியணும். பணாசை பிடிச்சவங்களா இருப்பாங்க, சிலர் பயங்கர கோபக்காரங்களா இருப்பாங்க, சிலர் முரடனா இருப்பாங்க. அப்போ அவங்க ஜெபித்தது உண்மைதான், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா 6 மாசம் இல்ல 5 மாசம் வரைக்கும் பரிசுத்தமா இருக்க முடிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு டக்கு நிலை விழுந்துருவாங்க மறுபடியும். ஏன்? கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துருவாங்க, கொஞ்சம் நிசாரமா இருந்துருவாங்க. நான் எனக்கு இனி ஒரு வீழ்ச்சி வராதுன்னு ஒரு தற்பெருமை வந்து போகும். இனி என் வாழ்க்கையில ஒரு கஷ்டமும் வர நினைப்பாங்க, விழுந்துருவாங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கன்னு வேதம் சொல்லுது. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலான்னு வகை தேடி கொண்டிருப்பான். அப்ப அவன் என்ன செய்வான்? இவன் இதுவரைக்கும் வீழ்ச்சி இல்லாம போனான். காரணம் என்ன? ஆண்டவரேன்னு சொல்லி பயந்து எனக்கு இன்னும் பலவீனம் இருக்கு, என்னை காப்பாத்தும், அப்படி போயிட்டு இருப்பான். அந்த கொஞ்ச நாட்கள் கழியும் போது தற்பெருமை, அகந்த, ஜெப குறைவு, வேத வாசிப்பு எல்லாம் குறையும், உபதேசம் கேட்க விருப்பம் இருக்காது, மாம்சம் கிரியச்சி ஆரம்பிக்கும். அந்த மனுஷன் அப்படியே விழுந்துருவான். வேதம் தெளிவா சொல்லுது, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னோட கூட்டி சேருங்கள். எப்படி? யாரால பரிசுத்தவானா இருக்க முடியும் தெரியுமா? சிலுவையிலே தன்னை அரைஞ்சு மற்றும் பலியினாலே. வாசிங்க. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பா. பாருங்க, நீங்க பரிசுத்தவானா இருக்க வேண்டுமே ஆனால் நீங்க உங்களை ஜீவ பலியாக போடு. வேதம் தெளிவா சொல்லுது, உன்னை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு என்று சொல்லப்பட்டு, உலகத்துக்கு ஒற்று வேஷம் சரிக்காமல் உங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஜீவ பலி அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று. பலியை தான் தேவன் விரும்புற. என்ன பலி? உன் சுயத்துக்கு சாகணும், உனக்கு சாகணும், நானுங்கிற எண்ணத்துக்கு சாகணும், தற்பெருமைக்கு சாகணும், அகந்தைக்கு சாகணும், உன்னுடைய எல்லா சிற்றின்ப கிரியைகளுக்கு சாகணும். பலி ஒன்னு நீ பலியாக ஒப்புக்கொடு, ஒன்னு பலியா ஒப்புக்கொடு, உடன்படிக்கை பண்ணு. சுயம் இனி கிரியை செய்யாது, மாம்சிக கிரியைகளை எனக்கு கிரியை செய்யாது. அப்படி நீ உன்னை நீ பலியாக நீனாகவே ஒப்புக்கொடு. அவன் தான் பரிசுத்தவானா இருக்க முடியும். அந்த மனுஷனுக்குள்ளதான் சாத்தான் கிரியை செய்ய முடியாது.